ஆரணி ஆற்று படுகையில் யாராவது அறிவுசார் நகரம் கொண்டு வருவாங்களா? யார் கொண்டு வருவா? அப்படிப்பட்டவங்க அறிவு இல்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க. அறிவு இல்லாதவங்க தான் இந்த போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில் முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களை காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. கூலிக்கு குத்திக்கு பயிர் வைக்கிறோம். நாங்க அது விவசாயத்துல கூலிக்கு போறோம். கூலிக்கு போறோம். 10 பேர் அதுல ஒரு பயிர் வச்சுக்கணும், அதுல ஒரு பூஞ்சை கொஞ்சம் அதிகமா பொறுக்கி கிளீன் பண்ணி பயிர் வச்சுட்டாங்க. அதன் மூலமா பயிர் அதுவே இன்னைக்கு இந்த மாதிரி நிலம் இருக்குது. அந்த மல்லி செடி, ரோஜா செடி, கலகா பயிரெல்லாம் செய்து இருக்குது. இப்ப அந்த நிலம் இதே கிராமம் இதே இங்கே தான் இருக்குது. இங்கே தான் இருக்குது. 3 வாட்டி நோட்டீஸ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க சார். அது நிலம் வித்துட்டோன்னா எனக்கு 2 புள்ள ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க எடுத்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் சார்? வயசாகி போச்சு. இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதுதான் வாழ்வாதாரமாக எங்களுக்கு ஒன்று எதுவுமே இல்லை சார். அந்த பூ செடி அது எடுத்தால் தான் எங்களுக்கு. அது எடுத்து போனாங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது சார். எல்லாமே போய்க்கிறாங்க. அது எடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு 100 ரூபாய் கூட வழி இல்லை. ஒரு நாளைக்கு 4 தலைமுறை பூ செடி தான் சார் எங்களுக்கு. அதுதான் வாழ்வாதாரமே எங்களுக்கு. அது இல்லாத நாங்க எப்படி சார் போய்க்கிறோம்? தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவது என்னுடைய கடமை. எடுக்காம நான் அதுக்கெல்லாம் தைரியமா இருங்க. நம்ம அடுத்த கட்டத்தில் அடுத்தது போராட்டம் நடந்தா எல்லாம் வாங்க, குழந்தை குட்டியோட வாங்க. அடுத்தது இப்போ நான் இன்னைக்கு பார்வையிட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கு சாயங்காலம் சம்பந்தமா நான் பேச போறேன், டவுன்ல பேச போறேன். நான் நம்ம தான் சொல்லி பிரகாஷ் நம்ம மாவட்ட செயலாளர் சொல்லி முதல்ல நாங்கள் அறிக்கை விட்டு திருப்பி 2வது முறை சொல்லி அப்புறம் கலெக்டர்கிட்ட பேசி இதெல்லாம் அப்புறம் இப்போ கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். விவசாய நிலங்களை எடுக்காதே, வேண்டாம் வேண்டாம். அறிவுசார் நகர் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். அறிவுசார் நகர் வேண்டாம், வேண்டும் வேண்டும். எங்கள் நிலங்கள் வேண்டும். அழிக்காதே அழிக்காதே, விவசாயத்தை அழிக்காதே, அடிக்காதே அடிக்காதே. ஏழைகள் வயிற்றில் அடிக்காதே. Oh!
சோறு போடும் விவசாயிகள் தான் நம்முடைய ஒரே கனவு என்று சொன்ன விவசாயிகளுடைய பாதுகாவலர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்களுக்கு இந்த ஒரு பிடி மண்ணை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க இந்த நிலையில இருந்தீங்கன்னா நான் உங்க கூட சேர்ந்து நான் கொடுத்தேன். படாது. உங்க உயிர் விலை மதிக்க முடியாத உயிர். நாங்க உங்க கூட இருப்போம். ஒரு சென்ட் மண்ணை கூட ஒரு பிடி மண்ணோட எடுக்க விட மாட்டோம். அதுக்கு நாங்க என்னம்மா நீங்க சார், எங்களது 3 ஏக்கரா நிலம் இருக்குது சார். நாங்களும் அதில் வேர்க்கடல பயிர் அதெல்லாம் நட்டு விவசாயம் பாடுறோம். தாத்தம் பாட்டம் சம்பாரிச்சு சொத்து சார். நாங்கள் கூட எதுவும் சம்பாதிக்கல. அது ஆற்றுல கூட பெரிய பெரிய அச்சுன்னு போயிட்டு இருக்குதுங்க. நாங்கள் அது வச்சுக்கின்னு நாங்கள் அதை தான் பாடு எடுத்துக்கின்னு பூச்செடி பறிச்சு எடுத்துக்கின்னு காலு கை எல்லாம் நோய் எடுத்துக்கின்னு அல்லாடின்னு இருக்கோம் சார். நாங்கள் அது இல்லைன்னா நாங்கள் கையிலவே செத்துட்டுவோம். அது இருந்தால் தான் எங்கள் பசங்க சோறு போடும். அது கூட இல்லைன்னா சோறு கூட இல்லை. நாங்கள் விவசாயத்தை எப்படியே விட மாட்டோம் சார். கையில் மூந்து கூட செத்துடுவோம். நாங்கள் பசங்க குழந்தை குட்டி மொத்த பேரே செத்துடுவோம். நாங்கள் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்முடைய கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றதனால் அதற்கு முதற் காரணம் அண்ணன் பிரகாஷ் அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் என்னிடம் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து உங்களுடைய பஞ்சாயத்திற்கு எங்களுடைய ஐயா அவர்கள் வருகிறார்கள் என்றால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டோம். அவர் அதற்காக உழைத்த உழைப்பு என்பது தினம் தினம் எங்களிடம் தொடர்பில் இருந்தார். நாங்களும் அவரை என்றும் நன்றி மறக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் விவசாய நிலத்தை பிடுங்குறேன்னு சொன்ன உடனே நாங்கள் இதுக்கு முன்னாடி கருப்பு கொடி கட்டி எங்கள் கோரிக்கையை தெரிவித்தோம். நாங்கள் கருப்பு கொடி கட்டி மறுநாளே வந்து அவங்க அலக்கத்துக்கு வந்தாங்க. நாங்கள் எவ்வளவோ போராடி பார்க்குறோம். தினம் அவங்க வரதை தான் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. இந்த விவசாயத்தில் பிடிக்கிட்டாங்களா நாங்கள் எங்கே போவோம்? ஒரு பொம்பளை ஒரு நாளைக்கு 3 கூலி சம்பாதிக்கிறாங்க. இதை பிடிக்கிட்டாங்கன்னா கம்பெனியில் எங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க? நாங்கள் கம்பெனியில் உங்களுக்கு வேலை தரோம் அப்படின்றாங்க. எங்கள் வயசுக்கு கம்பெனி இவங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் நாங்கள் சுடுகாட்டுக்கு போகிற வயசு ஆகிடும். இவங்க கம்பெனி எதுக்கு? எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு நிலம் தான் வேணும். காலையில் ஒரு பொம்பளை பூ பறிச்சிட்டு மத்தியானத்துக்குள்ளே இன்னொரு கூலி, சாயங்காலத்துக்கு இன்னொரு கூலி, 3 கூலி சம்பாதிக்கிற பொம்பளை இந்த நிலத்தை விட்டுட்டு எங்கே போய் கம்பெனிக்கு பேக் மாட்டின்னு போக முடியும்? ஏதாவது மூஞ்சி பேக் மாட்டின்னு போகிற மூஞ்சி மாதிரி தெரிந்தப்பாரு. எல்லாம் பணம் சம்பாதிக்கணுன்ற குறிக்கோளோட விவசாயத்தை பாடுபடுற பொம்பளைங்க தான் எல்லாமே. எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று இந்த நிறுவனத்தை வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே தடுத்து நிறுத்த பாருங்கள். எல்லா கட்சிக்காரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. எல்லாருமே கோரிக்கைங்களே வச்சுருக்கீங்க. எங்களுக்கு தேவையானது என்னென்னா நிலம் வந்து எங்களை விட்டு கை விட்டு போகக்கூடாது. இந்த நிலத்துல எங்களுக்கு ஏதாவது ஒரு லோன் வாங்கினோன்னா கூட எல்லா பொம்பளைக்கும் ஆதார் கார்டு, வீட்டுக்காரர் ரேஷன் கார்டு, அது இது எல்லாம் கேட்பாங்க. விவசாயம் பண்ணுற எங்களுக்கு பூ கார்டில் ஒரு ஃபோன் பண்ணால் எங்களுக்கு தேவையான 10,000 20,000 ஒரு செகண்டில் வேன்காரர்கள் கொடுத்து அனுப்புகிறாங்க. லோன் ஆஃபீஸில் போனால் 10 நாளைக்கு தெரிய விட்றாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரே ஒரு சின்ன ஃபோன் தான். ஆனால் எங்களுக்கு களை வெட்டிருக்கோம், எங்களுக்கு மருந்து வேணும், எங்களுக்கு ஆளுங்க களை வெட்டிருக்காங்க, அவங்க கூலி கொடுக்கணும்னா ஒரு செகண்டில் எங்களுக்கு வேன்கார கையில் 10,000 20,000 வருது. யார் கொடுப்பாங்க? இதுவரை ரேஷன் கார்டு கேட்கல, அந்த கடையில் கேட்கல, ஆதார் கார்டு கேட்கல. விவசாயி இருக்கிற மரியாதை உலகத்தில் எதுவுமே கிடையாது. நாங்கள் நடுவு நட்டு அறுப்பாத்தா தான் மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு. இந்த நடுவு நட்டு அறுப்பலை. ஆமாம், நாங்கள் சேத்துல கால் வச்சா தான் அவங்க சோத்துல கை வச்சு சாப்பிட முடியும். அதுதான் எங்களோட கோரிக்கை. என்னன்னா இந்த நிலத்தை எடுக்கக்கூடாதுன்றது. எனக்கு என்ன யார் வீட்டு நிலமா போகுதுன்னு யாருமே இருக்காதிங்க. வந்திருக்கிற எல்லாருமே நான் ஏதாவது ஒன்றுன்னா கூப்பிட்டா எல்லாரும் வாங்க, வந்து பேசுங்க. வேணாம் இந்த மாதிரி யாரும் வராதிங்க, எங்களுக்கு நிலத்தை விட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நாங்கள் அது இருக்க தொட்டா நாங்கள் போய் பழைக்கிறோம். ஒருத்தருக்கு இல்லைன்னா ஒருத்தருக்கு நிலம் இருக்குது, அந்த நிலத்தில் போய் நாங்கள் பாடுபட்டு சோத்துன்றோம் சொல்லி எங்கள் எல்லாரும் வாங்க. எனக்கு என்ன வந்தது, அவங்க நிலம் தானே போகுது அப்படின்னு யாரும் பின் வாங்கி போகாதுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருமே ஐயார் சொல்கிற மாதிரி கேளுங்க. எல்லாரும் அவங்க குடும்பத்துக்கு பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து பாடுபட்டா தான் எல்லா கையும் தட்டினா தான் கேட்கும். ஒரு தை கட்டினா கேட்கவே கேட்காது. நான் எத்தனை முறை வந்திருக்காங்க அலக்கத்துக்கு, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தான் எல்லா வீடுகளும் இப்போ கூப்பிட்டு தான் இருக்கேன். ஏன்னா என் நிலம் ஸ்டேஜுக்கு பின்னாடி தான் இருக்குது. பொன் விளையிற பூமி இது. ஆனால் இதை வந்து பொன் விளையிற பூமியை பிடிங்கிட்டு அவங்க என்ன கொடுப்பாங்க? சிமெண்ட் போட்டு பூசிட்டாலும் என்ன விளையும்? ஒன்றுமே கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிலத்தை தடுத்து நிறுத்த பாருங்கள். ஐயா கிட்ட வைக்கிற கோரிக்கை அதுதான். நீங்கள் உயர்ந்த மனசோட இது செஞ்சு கொடுங்க ஐயா எங்களுக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி அருகில் எல்லாபுரம் ஒன்றியத்தில் தமிழக அரசு 1703 ஏக்கர் பரப்பளவில் அறிவுசார் நகர் கொண்டு வருவோம் என 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருக்கிறது.
இந்த 1703 ஏக்கரில் 540 ஏக்கர் அரசு நிலம், மற்றவையெல்லாம் விவசாயிகள் முப்போகம் விளைகின்ற இந்த பொன்னான விவசாய நிலம். இங்கு இருக்கின்ற அனைத்து விவசாயிகளும் எங்களுக்கு என் மண்தான் முக்கியம் என்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தொடர்ந்து இங்கே தமிழக அரசின் அறிவுசார் நகரம் வேண்டாம் என முதலில் குரல் கொடுத்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக இந்த மண்ணை காத்து மக்களையும் பாதுகாத்து தமிழக அரசு ஒருபொழுதும் இங்கே இந்த அறிவுசார் நகர் இன்டெலெக்சுவல் சிட்டி கொண்டு வர விடமாட்டோம் என்ற உறுதியோடு இங்கே இன்று நான் வரைய தந்திருக்கின்றேன். இங்கே என்னுடன் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த கருத்து கேட்கின்ற கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள், ஒன்றிய செயலாளர் ஜெயபால், பிரபா தலைவர் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், மாநில தலைமை நிலை செயலாளர் பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், அம்பத்தூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் KN சேகர் அவர்கள், புரட்சி பாரதத்தின் மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் வில்சன் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கும், பஞ்சாயத்து தலைவர், இங்கிருந்த ஊராட்சி மன்ற தலைவர் பாபு அவர்கள், துணைத் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் மற்றும் அனைத்து கட்சியில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இங்கே கோபத்தோடு எங்கள் ஒரு பிடி மண்ணையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று உணர்ச்சியோடு வருகை தந்திருக்கின்ற விவசாய பெருமக்கள், குறிப்பாக என்னுடைய சகோதரிகளே, என்னுடைய தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, தைரியமாக இருங்கள். காரணம், நம்முடைய விவசாய மண், முப்போகம் விளைகின்ற இந்த மண், இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட கல்பட்டு, ஏனம்பாக்கம், மேல் மாளிகைப்பட்டு, செங்காந்தகுளம், வெங்கல், மாலத்தூர், மாலந்தூர், ஆவாஜிப்பட்டை இந்த பகுதியில் அரசாங்கம் முப்போகம் விளைகின்ற, அதிலும் குறிப்பாக நஞ்சை நிலம், அதிலும் ஆரணி ஆறு ஆற்றுப்படுகையில் உள்ள 1703 ஏக்கர், நினைத்து பாருங்கள், 1703 ஏக்கர் நிலம். இந்த நிலத்தை அழித்து ஏதோ வெளிநாட்டில் உள்ள கல்வி நிறுவனத்திற்கு தாரை வாத்து அவர்கள் இங்கே வந்து இந்த மண்ணிலே அறிவுசார் நகரம் என்ற ஒரு தேவையில்லாத ஒரு திட்டத்தை கொண்டு வர தமிழக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி கேட்டவுடன் முதலாக இதை எதிர்த்து ஒரு அறிக்கை விட்டது இந்த அன்புமணி ராமதாஸ் தான். காரணம், திமுகவுடைய பித்தலாட்டம் எனக்கு நன்றாக தெரியும். இவர்கள் உடைய மாடஸ் ஆபரண்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இவருடைய திட்டம் என்னவென்றால், ஒரு பகுதியை ஆக்கிரமித்து இந்த பகுதியிலே நாங்கள் திட்டத்தை, துணை நகரம் திட்டம், அறிவுசார் திட்டம், சிப்காட் திட்டம் போன்ற திட்டங்களை நாங்கள் இங்கே கொண்டு வருவோம் என்று திட்டமிட்டு அதன் சுற்றி உள்ள நடத்தை, விமான நிலையத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்று இது போன்ற திட்டங்களை அறிவித்து, விவசாய நிலத்தில் அறிவித்து
அதை சுத்தி இருக்கிற இடங்கள் எல்லாம் திமுக கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி, முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மிக குறைவான விலையிலே வாங்கிய பிறகு இந்த திட்டத்தை அறிவிப்பார்கள். இதுதான் திமுகவுடைய திட்டம். இது கொள்ளைக்கார கும்பல். இது ஒரு பொழுதும் இந்த பகுதியிலே இந்த அறிவுசார் நகரம் வேண்டாம், வர விட மாட்டோம். இது நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். நான் சொல்வது அறிவுசார் நகரம் இந்த மண்ணிலே வர வேண்டாம். அறிவுசார் நகரம் வர வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. இந்த திட்டத்தை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆயிரக்கணக்கான தரிசு நிலம் இருக்கிறது, அரசு நிலம் இருக்கிறது, அங்கே கொண்டு வாருங்கள். திருச்சியிலே கொண்டு வாருங்கள், ராமநாதபுரத்திலே கொண்டு வாருங்கள், மதுரையிலே கொண்டு வாருங்கள், வேற பகுதியிலே அரசு நிலத்திலே கொண்டு வாருங்கள். ஆனால் ஆரணி ஆற்று படுகையில யாராவது அறிவுசார் நகரம் கொண்டு வருவாங்களா? யார் கொண்டு வருவா? அப்படிப்பட்டவங்க அறிவில்லாதவங்க தான் அப்படி கொண்டு வருவாங்க. அறிவில்லாதவங்க தான் இது போன்ற அறிவுசார் நகர் விவசாய நிலத்தில், அதுவும் ஆற்றுப்படுகையில முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணை அழித்து இந்த திட்டத்தை கொண்டு வருவார்கள். யாரு? அறிவில்லாதவர்கள். அறிவுள்ளவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க. ஏன்னா இந்த மண்ணு சோறு போடுற மண்ணியா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு முன்னோடிகளுக்கு சோறு போட்ட மண் இன்று நமக்கு சோறு போடுகின்றது. வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நம் சந்ததியினருக்கு சோறு போட வேண்டும். இந்த மண்ணை பாதுகாப்பது நம் கடமை. இந்த மண்ணை அழிச்சிட்டு போயிட்டு நம்ம வருங்கால சந்ததியினர் என்ன சாப்பிடுவாங்க? பேப்பரை சாப்பிடுவாங்களா? புத்தகத்தை சாப்பிடுவாங்களா? சோரியா? இந்த சோறுக்கு நீங்க வேற என்ன பிச்சை எடுக்க போறீங்களா? அதனால இதையெல்லாம் நிச்சயமாக ஒருபொழுதும் விடமாட்டோம். விவசாயிகள் எங்களுடைய கடவுள். விவசாயிகள் சோறு போடுகின்ற எங்களுடைய கடவுள். விவசாயிகளையும் காப்பாற்றப்பட வேண்டும், விவசாய மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும். அதனாலதான் எங்க விவசாய நிலம் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு பிடுங்கி கொண்டிருக்கின்றார்களோ அங்கே முதலில் போய் அங்கே சென்று குரல் கொடுப்பது மட்டும் கிடையாது, போராடி கொண்டிருப்பது பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்கள் அது திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா பகுதி இருந்தாலும் சரி, சிப்காட்னு சொல்லி அங்கே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பகுதி அது. அங்கே 3600-500 ஏக்கர் முப்போகம் விளைகின்ற பொன்னான மண். ஏன் கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனம் ஒரு மோசமான ஒரு நிறுவனம், மோசடி நிறுவனம், 60,000 ஏக்கர் இதே போன்ற முப்போகம் விளைகின்ற மண், 60,000 ஏக்கர் மண்ணை அழிச்சிட்டாங்க. இன்னும் 1,00,000 ஏக்கர் அழிக்கிறது திட்டமிட்டு இருக்கிறான், துடிச்சிட்டு இருக்கிறான். நான் போய் தனியால அங்க போய் தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். அதனால இதெல்லாம் நிச்சயமா தைரியமா இருங்க. ஏன்னா இங்கெல்லாம் நீ பேசுறப்ப பார்த்தா அங்க உள்ள நம்மளுடைய தாய்மார்கள்லாம் பேசுறப்போ நான் எங்க போவேன், என் கட்டை இந்த மண்ணை விட்டு போகாது. ஏன்னா இது உங்களுடைய மண்ணு மட்டும் இல்லை, இது உங்களுடைய அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். இப்ப என்னுடைய அடையாளம் எந்த ஊருன்னா நான் கீழ்சிவரின்னு சொல்லுவேன். எங்க தாத்தா, எங்க பாட்டன் பூட்டன், எங்க வாழ்ந்த மண் கீழ்சிவரி. அங்கதான் என் கோயில் இருக்குது, என் குலதெய்வம் இருக்குது, அங்கதான் நான் தீ மிதிப்பேன், என் கிணறு இருக்குது, எங்க குடும்பத்தில் சுடுகாடு அங்கெல்லாம் அதான் அப்படிதான். அதே என் அடையாளம். இது உங்களுடைய அடையாளம். உங்க அடையாளத்தை விட்டு நீங்க எங்க போறீங்க? எங்க போவீங்க? சொன்னாங்கல்ல, எங்களுக்கு என்ன பேகை மாட்டிக்கிட்டு நான் அதில் இண்டஸ்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்ய முடியுமா? முடியாது. இங்கே போகிறது 1 கோடி 2 கோடின்னு போயிட்டு இருக்குது. இவங்க கொடுக்கறது 10 லட்சம் 15 லட்சம். ஏன்னா இங்கே சுற்றி வாங்கிட்டாங்க. வில்சன் அவர்கள் சொன்னது போன்று சுற்றி இந்த G2, M2, I2, J2 எல்லாம் M2லேருந்து எல்லாம் வாங்கிட்டாங்க. யார் கம்பெனி? எங்க திமுக கம்பெனி வாங்கிட்டாங்கன்னா இதில் யாருக்கு இப்போ யார் அவனு கேட்டா? அறிவுசார் நகர் கேட்டாங்க. யார் இங்க வரப்போறா? முதல்ல யாராவது அமெரிக்காவில் இவங்களுக்கு தெரிஞ்ச அது இவங்க யூனிவர்சிட்டியா கூட இருக்கும், இவங்க பினாமியா இருக்கும். இதானே பண்ணுவாங்க. எப்படி ஏமாத்தணும், எப்படி திருட்டுத்தனம் பண்ண திமுக காரங்க PhD வாங்கியிருக்கிறாங்க. அதில் இவங்களே அமெரிக்காவில் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த கம்பெனியில் இவங்களுக்கு இங்கே நிலத்தை கொடுத்து அதுக்கு எதுக்கு அவனுக்கு 1700 ஏக்கர்? அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி தொடங்கணும்னா அவங்க எவ்வளோ தெரியுமா? அவங்க நிலத்தில் தொடங்குறாங்க 5 ஏக்கர். அவ்வளோதாங்க யூனிவர்சிட்டி.
சில பெரிய பெரிய யூனிவர்சிட்டியை வந்து 500 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர்ல, அது பழைய காலத்து 400 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினது. இப்போ 10 ஏக்கர் 5 ஏக்கர் தொடங்குறாங்க. சரி, அவங்க வந்து இங்க தொடங்கணும்னு என்ன அவசியம்? அங்க இவங்க என்ன தெரியுமா திட்டமா, 1700 ஏக்கர்ல திட்டமிட்டு அந்த கல்வி நிறுவனம் தொடங்கிறதுக்கு வெறும் 200-300 ஏக்கர் அவ்வளவுதான். மீதி வந்து இவங்க பிளாட் போட்டு வித்துடுவாங்க. பிளாட்னா என்ன, அது நீங்க அப்படியே இந்த கல்லெல்லாம் போடுறதில்லை, அது வேற விதமா அவங்களுக்கு வித்துவாங்க, இவங்களுக்கு வித்துவாங்க, காசு கமிஷன் வந்துடும், பொருள் முடிச்சு போச்சு. அவ்வளோதான். திட்டமும் வராது, ஒன்றும் வராது. அதனால இவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நான். தைரியமா இருங்கம்மா, தைரியமா இருங்க. என்னன்னாலும் சரி, ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க விட மாட்டோம். இன்னும் ஒரு 6 மாசம் பொறுத்துக்குங்க. என்ன புரியுதா? 6 மாசம் இவங்க வீட்டுக்கு போக போறாங்க திமுக காரங்க. 6 மாசத்துல இவங்க கதை முடிய போகுது. திமுக 6 மாசத்துல வீட்டுக்கு போக போறாங்க. அதனால நீங்க தைரியமா இறங்குங்க. எனக்கு முன்பு பேசினாங்க பாரு, அவங்க பேர் தெரியல, எனக்கு சொன்னாங்க பாரு, இது ஏன் மண்ணு போகுது, உன் மண்ணு போலலாம் இல்லை, எல்லாரும் வாங்க, எல்லாரும் தெருவில் வாங்க, எல்லாம் இந்த மண்ணையும் நம்பிதான் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு மண் இருக்குதோ இல்லையோ, உங்களுடைய அடையாளம் இது, உங்களுடைய அடையாளம், உங்கள் பிள்ளைகளுடைய அடையாளம், உங்கள் பேர பிள்ளைகளுடைய அடையாளம் இது. இந்த அடையாளத்தை அழிச்சிட்டு நீங்க இப்ப வாழ போறீங்க நீங்க. அதனால இதுக்கு நீங்க தைரியமா இருங்க. ஒரு பொழுதும் வராது, நடக்காது, நடக்காம பார்த்துக்குப்போம். ஏன்னா இப்ப முதல் நான் அறிக்கை விட்டதுக்கு பிறகு 1703 ஏக்கர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் பிரகாஷ் நம்ம மாவட்ட செயலாளர் வச்சு நாங்கள் கலெக்டர்கிட்ட பேச சொன்னேன். டிட்கோவில் அங்கே போய் சென்னையில் போய் அதிகாரிகிட்ட பேசினாரு. நானும் ஃபோனில் பேசினேன். நான் சொன்னேன் வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ன சொன்னாங்க, சரி அவ்வளோ நாங்கள் எடுக்க மாட்டோம், 1142 ஏக்கருக்கு பதிலாக நாங்கள் 870 ஏக்கர் எடுப்போம் அப்படின்னு இன்னும் 400 ஏக்கர் குறைச்சாங்க. நான் சொன்னேன் 400 ஏக்கர் இல்லை, 1 ஏக்கர் கூட நான் விட மாட்டேன், 1 ஏக்கர் கூட விட மாட்டேன். ஏன்னா இந்த மண்ணு நமக்கு கிடைக்காதியா, கிடைக்காது. தமிழ்நாட்டில் இந்த திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் 40 லட்சம் விவசாய ஏக்கர், 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. 40 லட்சம் ஏக்கர் விவசாய மண் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம சந்ததியினர்கள் நம்ம அதை பத்தி நம்ம நினைக்கிறோமா? அவங்க என்னையா சாப்பிடுவாங்க? நம்ம கொள்ளு பேர பசங்க பேத்திங்க எல்லாமே வருங்கால சந்ததி என்ன சாப்பிடுவாங்க? அதனால இதையெல்லாம் நாம் சிந்திக்கணும், சிந்திக்க வேண்டும். அதற்கு வாருங்கள், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைவோம். கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்க வேண்டாங்க. இது மண்ணு, இந்த மண்ணு எல்லாருக்கும் சோறு போடுற மண்ணு. இந்த மண்ணு ஜாதி மதம் பார்க்காது, எல்லாருக்கும் சோறு போடுற மண்ணு. இந்த மண்ணை காப்பாற்றுவது இது நம்முடைய கடமை, என்னுடைய கடமையா நான் பார்த்து அதுக்காகத்தான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். என்னானாலும் நான் தயாரா இருக்கிறேன். எத்தனை வஜ்ரா வந்தாலும் சரி, எத்தனை வஜ்ரா வேன் வந்தாலும், எத்தனை காவல்துறை, எத்தனை இராணுவம் வந்தாலும் சரி, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். என் தம்பிகள், என் தங்கைகள் எல்லாம் தைரியமாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்கள். நிச்சயமாக இந்த மண் காப்பாற்றப்படும். அதை நாங்கள் நிச்சயமாக விடமாட்டோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் உறுதி அளிக்கின்றோம். இந்த தமிழக அரசே உடனடியாக இங்கே இந்த பகுதியிலே நீங்கள் திட்டமிட்டிருக்கின்ற இந்த அறிவுசார் நகர் திட்டத்தை ரத்து செய்யுங்கள். இங்கே ரத்து செய்யுங்கள். இந்த திட்டத்தை வேறு எங்கேயாவது எடுத்து போங்கள். வேற பகுதி தரிசு நிலம், உங்கள் அரசு நிலம் இருக்கிறது, அந்த அரசு நிலத்தை நீங்க கொண்டு வாங்க. இந்த மண் போகம் அளிக்கின்ற இந்த மண்ணை அழிக்க நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல, துணை இருக்கின்ற நம்முடைய அத்துணை கட்சிகளும் அத்துணை இயக்கங்களும் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்போம். இந்த மண்ணை நாங்கள் காப்பாற்றுவோம், மக்களை காப்பாற்றுவோம் உறுதியோடு இந்த காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மாவட்ட செயலாளர் பிரகாஷ் அவர்கள் மற்றும் அனைத்து நிலை நிர்வாகிகள், சிறப்பு வாய்ந்த இந்த அறிவுசார் தடுப்பு நிகழ்ச்சிக்கு கருத்து கேட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை சிறப்பாக நடத்திய எங்களுடைய அருமை தலைவர், இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர், தாய்மார்கள் நேசிக்கிற தங்க தலைவர், தமிழகத்தினுடைய நாளைய முதல்வர் அருமை தலைவர் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும், இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனைத்து சொந்தங்களுக்கும், இந்த பகுதியிலே இருந்து வருகை தந்திருக்கிற அருமை தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும்
இந்த பகுதியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் முதல் மாவட்ட பொறுப்பில் இருக்கிற அனைத்து கட்சி ஏரிகள் பாசன நிர்வாகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்களது நன்றி நன்றி நன்றி. ஓகேயா வா பேட்டி அப்படியே எடுத்துக்கலாமா? சார் இது சம்பந்தமா மட்டும்